மெயின் சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் பக்கத்தில் வந்தவுடன் அந்த வெள்ளைக்கார முதியவர் கேட்டார். அவர் பார்ப்பதற்கு ஒரு துறவி போல காணப்பட அவருடைய கண்களில் தெரிந்த ஒளி ஹரிஷை ஈர்த்தது. ஆமா, உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹரிஷ் தன்னையும் மீறி அவரிடம் கேட்க, உங்களை யாரோ துரத்திட்டு வராங்க போல. அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாத முதியவர் பதிலுக்கு கேட்டார். அதற்கு 2 பேரும் ஒரே நேரத்தில் தலையசைத்தனர். சரி, நான் உங்களுக்கு ஒரு சுலபமான வழியை காட்டுறேன். அவர் தானாக முன்வந்து கூற, நீங்களா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றான் ஹரிஷ். அந்த முதியவர் அப்படியே திரும்பி மரங்களுக்கு இடையே நகர ஆரம்பித்தார். அவருடைய கால்களில் பனிச்சறுக்கு பலகை எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர் ரொம்ப வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பாதங்கள் தரையில் சறுக்கி கொண்டு போவதை பார்க்க ஏதோ மேஜிக் போல இருந்தது. ஹலோ பேபி. முதியவர் அவர்களை கடந்து சென்ற ஒரு மானை பார்த்து கூற, அந்த மானும் பதிலுக்கு தலையசைப்பதை ஹரிஷ் கவனித்தார். கொஞ்ச தூரம் போனதும் சடனாக மரங்களின் அடர்த்தி குறைய தொடங்க அந்த இடத்தில் ஆபத்தில்லாத சரிவை அவர்கள் பார்த்தனர். அங்கிருந்த ஒரு மரத்தின் கிளையை ஒதுக்கி அதற்கான வழியை காண்பித்தவர், இந்த வழியா நீங்க போலாம் என்றார். பிரசன்னா அந்த சரிவில் வேகமாக இறங்க ஒரு கணம் தயங்கி நின்ற ஹரிஷ், நீங்க எதுக்காக திடீர்னு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அதை கேட்டவுடன் அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அவர் கூற, வேலையா? நீங்க செஞ்ச உதவி எப்படி வேலையாகும்? எனக்கு புரியலையே. ஹரிஷ் கேள்வியாக அவரை பார்த்தான். அது அப்படிதான், எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிடணும்னு அவசியம் இல்லை. சில சமயங்கள்ல அதுக்கான பதிலை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். உன்னோட கேள்விகளுக்கான பதில் எங்க கிடைக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அங்க போற வழியை பாரு. அவனை இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டவர் அதற்கு மேல் எந்த விளக்கமும் சொல்லாமல் அங்கிருந்து திரும்பி செல்ல ஆரம்பித்தார். என் கேள்விக்கான பதில் கிடைக்கிற இடமா? ஓ, நீங்க கந்தர்வபுரிய சொல்றீங்களா? அவன் மீண்டும் கேட்க நகர்ந்து கொண்டிருந்தவர் சட்டென்று நின்றார். ஹரிஷ், இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பிரசன்னா அவனை அழைக்க அவன் கவனம் திசை மாறியது. பின்பு ஏதோ ஞாபகம் வந்தவனாக திரும்பி பார்க்க அங்கே அந்த முதியவர் இல்லை. அதற்குள் அவர் காணாமல் போயிருந்தார். சீக்கிரமாவா ஹரிஷ், டைம் ஆயிடுச்சு. பிரசன்னா மீண்டும் நினைவுபடுத்த அதற்கு மேல் யோசிக்க நேரம் இல்லாமல் அவனை தொடர்ந்து ஹரிஷும் அந்த சரிவில் இறங்க தொடங்கினார். அப்போது திடீரென அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு கூச்சல் கேட்டது. அவங்க அங்க இருக்காங்க, சீக்கிரமா பிடிங்க, 2 பேரும் தப்பிக்கவே கூடாது. சக்கரவர்த்தி கத்த இருவரும் திடுக்கிட்டனர். அவர்கள் நெருங்கி வருவதை உணர்ந்தவன், நம்ம சீக்கிரமா கீழே இறங்கணும் பிரசன்னா என்று கூற அதை ஏற்றுக்கொண்ட பிரசன்னாவும் ஹரிஷின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முயற்சித்தான். அந்த சரிவில் அவர்களால் முடிந்த அளவுக்கு வேகமாக சறுக்கி கொண்டு போக பின்னால் வந்த சக்கரவர்த்தியின் ஆட்கள் மீண்டும் அவர்களை துரத்த ஆரம்பித்தனர். அதே நேரம் தியேட்டரில் இருந்த மேனேஜ்மெண்ட் ஆட்கள் மறுபடியும் ஐரா மற்றும் நிகிதாவிடம் வந்தனர். ஜூரி ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஹெலன் மிரன் தான் இந்த வருஷ ஹெட் ஜூரி.